வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் சார்ட்டிங் டூல். இந்த ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 243.5 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 242 236 சப்போர்ட்டாக வச்சு அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 242 சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் அடுத்த டார்கெட்டான 246 தொட்ட முயற்சி செஞ்சுருக்கு. கடைசியாக அந்த டார்கெட்டை ரீச் பண்ணதுக்கப்புறமா ஓரளவு கன்சாலிடேட் ஆகி தொடர்ந்து அந்த 246 அப்படின்ற டார்கெட்டை பிரேக் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக மாறி இறுதியாக 244.6 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூல் உங்களுக்கு அற்புதமான ட்ரேட் ரிசல்ட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 243 44 ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அதை விட முக்கியமானது இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் கூட இருக்குது. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் ஒரே ஒரு மாற்றம் செஞ்சுருக்கோம். நேற்று வரைக்கும் 236 வரைக்கும் நேச்சுரல் கேஸ் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். இன்றைக்கி அதை அப்படியே குறைச்சி 242 வரைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். 242 பிரேக் பண்ணிச்சுன்னா அது ஒரு ஃபெயிலியர். தற்காலிகமாக மார்க்கெட் செல்லிங்க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும்னு நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த 242 மட்டும் இவ்வளோ ஒரு கவனம் செலுத்தணும் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துடலாம். நான் இந்த ஸ்கேலை குறைக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். பர்டிகுலராக இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கிறப்ப நம்ம டார்கெட் பண்ண ஜோன் 242. எங்களோட வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வர கிளைண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த கான்ட்ராக்ட் முழுவதுமே நம்ம 242 அப்படின்ற ஜோனை அடிப்படையாக வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த 242 சஸ்டெயின் பண்ண முடியாமல் தொடர்ந்து இதுக்கு மேலே நிற்க முடியாத காரணத்தினால ஒரு பெரிய ஃபெயிலியர் நடந்து ஒரு பெரிய சரிவை சந்தித்தது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் செப்டம்பர் மாதத்தில். கடைசியாக 229 வரைக்கும் கீழே வந்தது. அதுக்கப்புறம் அதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆனது. மறுபடியும் 242 தக்க வைக்க முடியாதனால தான் திருப்பியும் ஃபெயிலியர் ஆகி கீழே ட்ராப் ஆகிருந்தது. மறுபடியும் மேலே போகிறப்ப செப்டம்பர் 15 இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிருக்கு. திருப்பி தான் இப்போ இதை பிரேக் பண்ணி மேலே நின்றுட்டுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் இந்த 242 கடைசியாக ரொம்ப முக்கியமான ஜோனாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. இந்த 242 மறுபடியும் அதால் தாங்க முடியல அப்படின்னா ஏற்கனவே நடந்தது திருப்பி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த 242 கவனம் செலுத்துகிறோம். இந்த மாதிரி முக்கியமான இடத்துல ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் எப்பவும் போல் நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னும் அப் ட்ரெண்ட் சாதகமாக மாறிச்சுன்னா 250.2 252.6 அப்படின்ற அடுத்த டார்கெட் ஜோனை தொடர்றதுக்கு வாய்ப்புண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.